நின்னுக்கிட்டு சுடுகாட்டுல போய் நின்னு என் சுடல என்ன பேயோட பேயாட்டம் போடுறாரு என் சுடல ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல எங்க ஆத்தா வந்துட்டான். காளியம்மா உங்க வா வீட்டுக்காரி. தம்பி காளியம்மா இல்ல எங்க ஆத்தா பேச்சியம்மா வந்துட்டா. ஏடா என் சுடல ஏன் நாங்க தம்மாமணி ஏன் மாயாண்டி முண்டன் அம்மா எங்க எங்க ஏடா நான் ஆத்தா பேச்சியம்மா வந்திருக்கோம்ல. தெரியுதுடா ஏன் சுடல ஏன்னா படத்தை எல்லாம் திண்ணிய போதுமாப்பா. ஒரே ஒரு படம் தான் திங்க ஒரே 9 படமா திங்க முடியும். அழுகிட்ட போய் போன ஒரு படம் கூட எனக்கு காணாதுடா. சரி அது எனக்கு ஒரு 6 வயசு கூட தெரியல. ஏடா என் மாயாண்டி சுடல எனக்கு 8 நாளைக்கு முன்ன ஒரு பிறந்த புள்ள பச்சை புள்ள செத்து போச்சு. சரி ஆத்தா கிடமா கரைச்சி வச்சிருக்கேன். அதை பிடிக்க வேணா கூட கரைச்சி தரேன். அம்மா குடும்பம் எனக்கு கூடுனா ரொம்ப பிடிக்குமா குடும்பம் பிடிக்குமாப்பா என்று சொல்லி அப்ப மையான கிடையாது நல்லா உறிஞ்சு குடிச்சிட்டியாடா? ஏன் குடிகாரப்பே மவனே எனக்கு ஒரு ஸ்பீடு கிடைக்கும். நல்லா குடிடா. ஏன்னா குடின்னா உடைய சொல்லுதான் பே மவனே. குடி நல்லா குடி உறிஞ்சு குடி. குடிச்சாதான் எனக்கு வந்து இந்த பிறந்த பூரா திங்க முடியும். திண்டு பே உள்ள நீ அப்படின்னு சொல்லி என் பேச்சியாத்தா படத்தை அள்ளி அள்ளி அவனுக்கு ஊட்டுதா என் மாயாண்டி சுடலையாண்டவன் என் பேச்சியம்மா பெத்த புள்ள என் பெரிய புள்ள சுடல என் இசக்கியம்மா வளர்த்த புள்ள என் சின்னம்மா மாயாண்டி முண்டை ஏன் முண்டை சுவாமி என் மாயாண்டி முண்டை 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 ஆமா அதே நேரத்துல ஆமா அவன் அண்ணன் சுடல ஏன் அறிவு கட்டவன அவன் அண்ணன் சுடல ஏன் அண்ணன் சுடலனே அவன் அண்ணன் சுடல அவன் சுடல இருக்கார்ல அவன் அண்ணன் நீ சொல்லவே விட மாட்டேனே. அவன் அண்ணனா இருக்கும்போது சுடலே இருக்கான். ஆமா அவன் தம்பி முண்டை. ஆமா மாயாண்டி சுடல அண்ணன் அவன் தம்பி முண்டை. மாயாண்டி சுடல அண்ணம்னே. ஆமா அவன் தம்பி முண்டம்மா. ஏன் முண்டை சாமி அவன் தம்பி முண்டை சாமி. தம்பி முண்டை சாமியா இருக்காரு. என் பேச்சியம்மா ஓடோடி வாரா இடத்தை எல்லாம் திருப்தியா ஏட சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. நீ சொல்லி தொலைல இந்த மாதிரி இப்படி காட்டு பழத்தெல்லாம் வைக்காது. எனக்கு வதக்க நம்ம கொஞ்சம் பீஸ்காரங்களா கொண்டு வந்து வச்சிருந்தேன். அவன் எவன் கோயில வந்து அட்டகாசம் பண்ணுவானோ ஓவரா பண்ணுதாங்க. அவனை பூரா கொண்டு வந்து வைக்கலாம். தின்னு தீர்த்துருந்தா நீ தின்னு தீர்த்துடா. ஏ மாயாண்டி சுடல மாயாண்டி சுடல say
நல்லா தின்னுட்டு வேற வந்திருக்கேன். ஆமா பணத்தை தின்னதுக்கு உனக்கு கொஞ்சம் வேணா கொண்டு வந்து சாப்பிடுறியா? அட பாவி பேமவனே, உனக்கு வேண்டிய வரத வைத்து புலந்து போடா. போக முடியாது எனக்கு. சுடல பேரு. போக முடியாது, எங்க அப்பா வரட்டும், எங்க அப்பனை கூப்பிடுவோம். ஆ? எங்க அப்பனை கூப்பிடுவோம். நான் சொன்ன உங்க அப்பன் சொன்ன மாதிரி. அதான் கிடையாது, எங்க அப்பா வரட்டும். என்னை எதுக்கு பிறகு செஞ்ச, என்னை ஏன் இப்படி பிறகு செஞ்ச, அந்த விவரத்தை பூரா காட்டிட்டு ஆக்கு வரும், அழிக்கு வரும், வெள்ளு வரும், கொண்டு வரும், சரி எல்லாத்தையும் வேகிட்டு ஆமா நான் வேணா புலாத்து போறேன். ஏ மாயாண்டி, மாம்பேத்துல நான் கேட்க முடியாது. மரியாதையாக நீ பூலோகம் சென்று விடலாம் அப்படின்னு பகவான் பார்வதியை சொன்ன போது சரி அப்படியே பார்த்தா, ஏப்பா நான் பூலோகம் போகணும்னா எனக்கு வேண்டிய ஒரு வரங்கள் வேணும். ஆமா எனக்கு என்ன வரலாம் வேணும் தெரியுமா? அப்போ நில புரியாது சேவா
என் சுடலை ஈசன் என் பேச்சு மகனான மாயாண்டி தாத்தா கொஞ்சம் ஆரம்பத்தாத்தா கெட்டிக்கார தாத்தா நல்ல மனுஷன் ஆரம்பத்தாத்தா கெட்டிக்கார மனுஷன் என் மாயாண்டி சுடலை ஈசன் என்ன செய்தார் தெரியுமா வேண்டியதோர் பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு என் மாயாண்டி சுடலை என் பிணத்தை எல்லாம் பிச்சு பிச்சு திங்க பிணத்தை எல்லாம் சுடலை பிச்சு பிச்சு திங்க ஏன் மாயாண்டி சொல்லுவாங்க ஒட்டு கூட அங்க போய் கிடந்து ஆடு வாங்க மஞ்சள் சட்டை பூரா வந்துடக்கூடாது வாடி பேர் கட்டி மாயாண்டி சுடல மாயாண்டி மல்லி கோடு வாங்கிட்டு மரியாதை பேசுறா நீ எனக்கு படம் போட முடியாது எனக்கு காணாத கூட்டு போட்டு கொடுத்ததுல கூட்டு போட்டு கொடுத்தது யாரு பரவாயில்ல யாரு படி கொடுத்தோம்ல ஏழாவது பணிக்கா உனக்கு எருமக்கடாவை காவ தூக்கி போட்டுட்டாங்க சரி எனக்கு இப்போ உடனே அரைமணி வேணும் பாதி பேர் வாங்க நான் எவனை பிடிச்சி வெட்டுவேன் அரைமணி கேட்கான நான் எவனை பிடிச்சி வெட்டுவேன் என்ன பார்வதி பார்வதி மாயாண்டி சுடலைக்கு என் முண்டனுக்கும் என் பேச்சியாட்டாளுக்கும் எப்படி கொடுக்காங்க தெரியுமா ஏன்னா மூச்சு நல்ல கரு கல்லில நான் சுடுகாட்டு சுடல என் முன்னால வந்து ஏடாதம் அமைதியா இருந்தா நீ அமைதியா இருப்பா ஏப்பா யார கிடக்கு ஏடா ஏடா யார கிடக்குடா ஏப்பா யார கிடக்கு யாரு இவன் மண்டாடி தொடலாம் மண்டாடி நான் இப்ப சுடல யாரையா திங்காம விட மாட்டேன் என் மரணிக்கு உன்னே தான் தூக்கி சாப்பிடணும்னு நினைக்கிறேன் வேண்டாம் வேண்டாம் ஏன்னா நாம என்னதான் சாப்பிடுவேன் இந்த பாரதியை சொல்லலாம் ஆகார கோவத்தை அடக்கு கட்டியா அடக்க முடியல அந்த ஊர்ல வந்ததுலேருந்து எனக்கு அடக்க முடியல கோவத்தை இந்த மாதிரி அதான் வேற ஊர்ல இல்லையா வச்சுக்கோ இந்த ஊர்ல சாமி இருக்கே அப்படி
பேசாம இரு. உனக்கு என்னடா வேணும்? எனக்கு நரபலி வேணும் அரைமணி தானே வேணும். உடனே இப்ப ஏற்பாடு பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி எனக்கு ரம்பையும் முருகசையும் கூப்பிடுதாங்க. ரொம்ப அங்கிருந்து ஓடோடி இருந்தா ஒரு திரு நடந்து ஆடுதான். ரொம்ப சூப்பரா ஆடுதான். ஆமா, ரொம்ப ஆடின உடனே அவளோட கால் கிளம்புல இருந்து யார் பறக்கா? அது கால் சிறப்பு தெரிந்து கீழே விழும் போது தீர்த்தத்தை தெளித்த திரு பிரபா தட்டும் போது வேய் முகத்தோடு கனியார் வந்து பிறக்க ஒரு கனியா வந்து பறக்கா. அவரு காப்பு கட்டி நோம்பு இருந்து 8 நாள் விரதம் இருந்தும் மத்தியான குடையில மாயாண்டி சுடலைக்கு முன்னால ஒரு உரலை தூக்கி போட்டு பொடி எடுத்து வை அப்படிங்காரு. ஆனா அறிவு கட்ட கருவாப்பையில அறிவு உள்ளவளையே கொண்டு ஏன்னா ஒரு உரலை தூக்கி போட்டு கனியான உட்கார வச்சு உட்கார வச்சு அந்த பேய் முகத்தோட மாட்டி பேய் முகத்தை மாட்டிய மாயாண்டி சுடலைக்கு முன்னால கனியா அப்படி புது புதுவசனம்லாம் கேட்டு ஒரு சொலவை எடுத்து அதுல அரிசி பரப்பி மாயாண்டி சுடலை முகத்தையே பார்க்க கனியா ஏன்னா கூட்டமான கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. 21 இலையை விழிச்சிருக்கு. பக்கத்துல அப்பச்சட்டில பச்சை தண்ணி இருக்குது. மஞ்சள் நூலை கையில எடுத்தா கனியா கையை கட்டி மாயாண்டி சுடலை இருந்து ஒரு கத்தி எடுத்தான். ஏன்னா அப்படி மடக்குல இருந்து சூரி கட்டி மடக்கத்தி படப்படன்னு எடுத்தா மடக்கு கட்டிய எடுத்து சுடலை மூத்த பார்த்தா மாயாண்டி உனக்கு நரபலியா வேணும் நரபலி உண்டா இந்த நரபலி ஒரு வெட்டி பக்கத்துல அப்பச்சட்டில பச்சை தண்ணி இருந்தது எடுத்து ஒரு அடி புலிதான் ரத்தமே வரல எல்லாம் தண்ணி அடிச்சு கனியாடுக்கு ரத்தமே வர மாட்டேங்குது. ரத்தமே வரல அதுலயும் ரத்தம் வரல அதுலயும் வரல சொல்லுங்க. பக்கத்துல என்ன கிடையாது. பக்கத்துல குங்குமத்தை கரைச்சி வச்சு அதை தண்ணியா கரைச்சி எடுத்து அடிச்சு சுடலையே நாம ஏமாத்திக்கிட்டு அலையணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஏமாத்துறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் எல்லா இலையிலும் 21 சொட்டு புளிஞ்சுட்டான். 21 சொட்டு புளிஞ்சுட்டாங்க மாயாண்டிக்கு. மாயாண்டி சுடல ரத்தமும் பலமா வாங்கி ஒரு சொட்டு எடுத்தாரு ரத்தத்தை. பாப்பாங்குளம் சுடல அப்படி ஆகாயத்துல வீசிட்டாரு. 2வது சொட்டு எடுத்தாரு என் பாப்பாங்குளம் உண்டை அப்படி பூமாதேவிக்கு விட்டாரு. 3வது சொட்டு எடுத்தா என் பேச்சியம்மா சுடல அப்படின்னு ஒரு நாமத்தை அன்னைக்கு பாட்டா வந்து அவரு சொட்டு அப்படி வீசுறதுதான். இப்ப நாங்களும் வந்து கிளாஸ்ல முடிச்ச உடனே பாட்டு எடுத்தா பூமாதேவிக்கு 2 சொட்டு விட்டுருந்தா அவரு செய்வோம் அவரு செய்வார். நீங்களும் உங்க முகரக்கட்டுக்கு செஞ்சுட்டாலும் மூஞ்சியும் பத்தியா நாங்க குடிச்சிட்டு இப்படி பாதையில அலையும் போது பூமாதேவி பாதையில அலைவா உங்களுக்கு ஒரேடியா முழுங்கலையாமோ என் பேர அழகி செல்வில்ல உங்களை ஒரேடியா வாய பிளந்தவ முழுங்கலையாமோ என் மையான பேச்சியம்மா என் மாயாண்டி சுடல நரபடி ஏத்த போது ஏப்பா என்ன கொஞ்ச நேரம் சீக்கிரம் வில்லுப்பாட்டு அடிக்க சொல்லுப்பா. என் தாய் கூட பிறந்த என் தாய் மாமான படிக்க சொல்லு. ஆமா நான் சீக்கிரம் போ படி படிச்சு தொலைஞ்சிட்டு 12 மணி நேரம் படிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. ஆமா ஆமா எல்லாரும் சீக்கிரம் எனக்கு வில்லுப்பாட்டு படிப்பா. ஆமா அவர்தான் வளர்ந்த கதை. ஆமாப்பா படிக்க சொல்லுப்பா. என் மாயாண்டி சுடலைக்கு மாயக்கண்ணை எப்படி படிக்க தெரியுமா? மன்னிப்பில்ல பிறந்த
வந்தாரு, சரி. வேண்டி வரங்களை வாங்கினாரு. வரங்களை வாங்கி என்ன வரங்கள் எல்லாம் தரணும். மாயாண்டி உடல உடலை நீங்க என்ன செய்தார் தெரியுமா? வரங்கள் எல்லாம் வாங்குதாரு. என்ன வரங்கள் எல்லாம் வாங்குதாரு தெரியுமா? ஏன்னா அங்கு வர அழைக்கும் அப்படி நிக்காக்கு வராரு என் சொல்லை அங்க யார் நாட்டு வரா? மரலப்ப வீர அங்க வந்தாரு என் சொல்லல. இவங்க கிட்டதான் நம்ம முதல் நிலையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லல. அவன் நேரடியாக கேட்ட தரமாட்டான், கொஞ்சம் அட்டகாசம் பண்ணுவான் என்று சொல்லி என்ன செஞ்சா தெரியுமா?
ஆமா. இந்த மாரலப்ப வீரலப்ப மந்திரமூர்த்தி மங்காலப்ப அவனுக்கு அண்ணன் தம்பி 3 பேரும் பார்த்தான். ஏலே என் தம்பி ஆ. ஒரு நாள் இல்ல திருநாளா யாவடா இவ்வளவு அட்டகாசம் நடக்கு? என்னடா இது ஆ. யாராவது ஒரு கோடாங்கி அடிச்சு வந்து நம்ம குறி கேட்கணும்டா ஆமா, ஒரு புரிதல் வந்து கேட்கணும்டா. அப்படின்னு சொல்லி ஆமா. ஒரு கோடாங்கி